பாக்யலட்சுமி பல காலமாக வந்து நம்மளே பேக்குன்னு சொல்கிற மாதிரியும் இடியட்னு சொல்கிற மாதிரியும் இருந்தவங்க இப்போ அப்படியே உருமாறி அப்படியே கண்ணு முன்னாடி கொஞ்சம் வந்து ஆளே மாறி கரெக்டாக ஸ்ட்ராங்காக எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி கோபிநாத் மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். அவர் அனுபவிக்க வேண்டிய நிறைய இருக்குது. அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. என்ன பழிவாங்கிறதுக்காக மற்றவங்களோட உயிரில் எப்போ விளாண்டாரோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இவரெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கரெக்டாக வந்து பேசி பாக்கியா முடிவெடுத்தாலும் பாக்கியாவுடைய பக்கம் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ராதிகானால தான் ஒரு வார்த்தை வந்து பாக்கியா கிட்ட அந்த கேஸ் போட்ட விஷயத்துலேயும் வந்து பேசலை, கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன்னாங்க. ஆனால் இந்த ஒரு பைத்தியக்கார பிள்ளை ஒன்று இருக்குது இனியான்னு ஒன்று, எங்கள் ஜாதியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போய் அங்கே அதை விட மோசமாக ஒரு கேரக்டர் இருக்குது. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமலாங்கிற ஒரு கேரக்டர், ராதிகாவோட அம்மாவும் இனியாவும் சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி விளையாடி இப்போ கடைசியில் ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் இடையில் ஒரு சண்டையை உண்டு பண்ண போகிறாங்க. உண்டு பண்ணி இப்போ ராதிகா வந்து என்னால் தான் அவர் வாழ்க்கை கெட்டுச்சா, எப்படி அப்படி சொல்லலாம், எல்லாம் அந்த பாக்கியா சொன்னதான், அதனால் அந்த பாக்கியாவை பழிவாங்கிற பேர் அப்படின்னு அவங்களும் திருப்பி இறங்கி அவங்களோட ரிசோர்ஸஸையும் பணத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுக்கு நடுவில் வந்து அப்பா மேலே கேஸை வாபஸ் வாங்க, அவர் ஒரு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாத குழந்தைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற செடியன் இனியா இவங்க ரெண்டு பேரும் இன்னமும் திருப்பி அதே தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா திருப்பி அந்த கேஸ் விஷயத்தில் அடுத்தடுத்து ஏதாச்சும் பாக்கியா மூவ் பண்ணும்போது அப்போ ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கும் போது செடியனுக்கு ஒரு பலார் இனியாவுக்கு ஒரு பலாரை கொடுத்துட்டு முக்கியமாக இனியாவை வீட்டை விட்டு வெளில போய் உங்கள் அப்பாவோடய இருந்துக்கோன்னு சொல்லுவாங்களா பாக்கியா. சொன்னால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணும்?